Hello friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லேடிஸ்க்கு குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, thumbnail பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஆமா, இது எல்லாருக்கும் பிடிச்ச எஸ்பெஷலி லேடிஸ்க்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி. ஆமா, மெஹந்தி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் எப்படி பண்றோங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி as usual நான் சொல்றதாங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேங்க. அதையும் கிளிக் பண்ணி டைம் கிடைக்கும் போது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த மருதாணி செடிங்க நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலையெல்லாம் பொறிச்சு நான் எப்படி பண்ணேங்கிறத காமிக்கிறேன். இந்த மருதாணி இலையை எப்படி பொறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்லேருந்து அந்த லீஃபை மட்டும் அப்படி உருகணுங்க. நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லீஃப் மட்டும் உருகணுங்க. ஸோ இந்த மாதிரி உருகின எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. மருதாணி இலை எல்லாமே அது எப்படி வச்சுருக்கேன், அது எப்படி பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த மருதாணி செடி, அது மட்டும் இல்லாமல் நான் ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே கொஞ்சம் மருதாணி இலையும் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அது போக நம்ம வீட்டு இலை ஸ்பெஷல் தான் இல்லைங்களா, ஸோ அதுவும் பிடிச்சிருந்தேன். ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கிற செடிங்கனால இது பத்தாது எனக்கும் என் குட்டீஸ்க்கும். ஸோ அதனால் ஊரில் இருக்கிறதும் என்னோட இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ உருகிறது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணுங்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேங்க. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கில் வச்சுருக்கேங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணுங்க. ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தேங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் நான் கேதர் பண்ணி வச்சுருந்த எல்லா மருதாணி இலையும் போடுறேன். அது போக இந்தளவு இந்த கொட்டை இல்லாத புளியை வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நான் இவ்வளோ குவான்டிட்டிக்கு இலையை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நீங்கள் போடும்போது இந்த மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா நீட்டாக வந்து மிக்சியில் அரைப்பட்டுருங்க. இல்லைன்னா அங்கங்கே திட்டாக நின்றுடும் இல்லைங்களா, அங்கே ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் நல்லா எல்லாத்தையும் பிச்சு போட்டு நான் மருதாணி அரைக்க போகிறேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. அவ்வளோ குவான்டிட்டிக்கு இந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இதை அரைக்கிறதுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்பப்போ கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. அதுதாங்க மெயினு. ஸோ பாருங்களேன், இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டாக அரைச்சிடாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ஏன்னா திட்டாக அரைச்சிங்கன்னா அங்கங்கே இலையாக இருக்கும், சரியாக செவக்காது. ஸோ அதனால் நல்லா நான் சொன்ன அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி ஸோ இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நைஸாக அரைச்சிடுங்க. ஸோ இந்த பதம் கரெக்டு. ஸோ நீங்கள் மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி குட்டீஸ்க்கு கீழே ஒரு மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ அது போக நான் பக்கத்துலேயே ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு இந்த கொஞ்சமாக தண்ணியும் ஒரு டூத் ஸ்டிக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு தான். அது எப்படி பண்ணுறதையும் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த தம் ஃபிங்கரும் ஃபஸ்ட் ஃபிங்கரும் தான் யூஸ் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ இப்படி தான் வைப்போம் நம்ம ஆஸ் யூஷுவல் வைப்போம் இல்லைங்க. பார்த்தீங்களா, நம்ம ட்ரெடிஷ்னல் மருதாணி வைக்கிற முறை அந்த மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபிங்கருக்கும் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஃபுல்லாக வச்சுட்டேன் குட்டீஸ் கைக்கு. இப்போ நடுவில் எப்படி வைக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ரவுண்டாக வச்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ டிசைன் வேணுமோ அதை டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ரவுண்டாக வச்சுட்டு அது எப்படி டிசைன் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நம்ம ரவுண்டாக வச்சுட்டு நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வேணும்னா ஃப்ளவர் டிசைன், ஹார்ட் டிசைன் வேணும்னா ஹார்ட் டிசைன், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணிக்கலாங்க. ஸ்டார் டிசைன், அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி இதில் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி 2 ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வருங்க, நீட்டாக டிசைன் வரும். ஸோ அது எப்படி பண்ணியிருக்குங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நான் பண்ணிட்டேன். ஸோ அது போக அந்த 2 ஸ்டிக்கை வச்சு அங்கங்கே வந்து ரவுண்டாக வைக்க போகிறேங்க. ஸோ பாருங்கள், அதை எப்படி வைக்கிறேங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 4 டாட் மாதிரி வச்சுருக்கேன் ரவுண்டாக. ஸோ அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள், 4 டாட் வச்சு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த வெயிலுக்கு மருதாணி ரொம்ப குளிர்ச்சி இல்லைங்களா. ஸோ இந்த நம்ம கடையில் வாங்குற மருதாணி விட இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிற இலையை பொறிச்சு வச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. அது இல்லாமல் சம்மரில் இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது மருதாணி. ஸோ இது எப்படி எடுக்கணுங்கிறது காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என் கையில் நான் ஹார்ட் டிசைன் பண்ணி எடுத்தேன். அதே ரவுண்டாக வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேங்க. இது எப்படி எடுக்கணுங்கிறது காட்டுறேன் பாருங்கள். தண்ணியில் டைரெக்டாக கழுவாமல் இப்படி எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு நம்ம இப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரில், அப்புறம் வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் எடுத்து 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. இது 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஏன்னா இப்படி தேய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த டிசைன் ரொம்ப நாள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா,
ஸோ இந்த ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ரெட் ஆகிடுங்க. காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதே 2 ஃபிங்கரை வச்சு நான் என் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வைக்க போகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. என் குட்டீஸ்க்கெல்லாம் வச்சனால என் கையெல்லாம் அப்படி ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. எனக்கு 2 இல்லை கையில் வைக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நான் வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டிசைன் தாங்க வச்சுருக்கேன். ஸோ ரவுண்ட் டிசைனில் வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னலாக வைப்போம் பார்த்தீங்களா, சுற்றி டாட்டாக அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக கைக்கு ஃபுல்லாக அப்படியே இந்த இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி சிம்பிளாக ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. வைக்க வைக்க இந்த சம்மருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எனக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க என்னோடய கைக்கு நான் வச்சுருந்தேன். அது அப்படியே பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இது யார் வேணால் வைக்கலாம். ஸோ இது நான் எப்படி ப்ராசஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மெஹந்தி டிசைன் வைக்காமல் இந்த மாதிரி நேச்சுரலாக போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், என்னோட இன்னொரு பொண்ணுக்கு வந்து ரவுண்டாக வச்சுட்டு அதில் லீவ் டிசைன் பண்ணுறேன் அந்த டூத் ஸ்டிக்கில் வச்சு. இது அப்படியே ஒன்றும் இல்லைங்க, அந்த டூத் ஸ்டிக்கில் வச்சு அப்படி அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா நீட்டாக வரும் பாருங்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய கையை நான் நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா செவந்திருக்கு பாருங்கள், ஆரஞ்சு கலரில். நல்ல நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக மாறிடுங்க. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்குங்க. இது சூப்பராக செவந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், இன்னொரு கூலான விஷயம் கூட நடந்துச்சுங்க அன்றைக்கி நான் மருதாணி வச்ச நேரம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மையாக சில்லுன்னு மழை பெஞ்சதுங்க. அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வீடியோவில் தெரியுது உங்களுக்கு நல்லா. அது என்ன மழைன்னா சில்லுன்னா மழை பெஞ்சாவே சில்லுன்னு இருக்குங்க. இது நல்ல சூப்பரான மழை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, அன்றைக்கி நல்லா ஐஸ் கட்டிலாம் விழுந்துச்சுங்க. அது அப்படியே உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். அது அப்படியே கேட்டில் பட்டு பட்டு தெரிச்சுதுங்க. அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, கீழே ஐஸ் கியூப் விழுந்துருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் மேலே கிட்டேலாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். குட்டீஸ் கையில் எடுத்தாங்க. அந்த மலையில் கீழே வந்து இதுலாம் விழுந்திருக்கு, தெரியுது உங்களுக்கு. ஸோ இதில் தெரியலனா கூட என் குட்டி வந்து கையில் எடுத்து காமிச்சா நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த கையில் எடுத்த பிக்சரையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ் கட்டியாக அன்றைக்கி அந்த மழை பெஞ்சிச்சு. ஸோ கையில் மருதாணி வச்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ அன்றைக்கி கிளைமேட்டும் கூலாக இருந்துச்சு. ஸோ ஓவராக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கூட நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த ஐஸ் கியூப் என் பொண்ணு கையில் எடுத்த பிக்சரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டி மழை வந்தது. கிளைமேட்டும் சில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் மருதாணி வச்சு நாங்களும் சில்லுன்னு இருந்தோம். ஸோ டோட்டலாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸான டே. ரொம்ப கூல் எக்ஸ்பீரியன்ஸான டேன்னு சொல்லலாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கிளிப்பையும் உங்களோட ஆட் பண்ணுறேன். அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தனால இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.